நம்ம ரீட்டைல் பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னா, என்ன புது ப்ராடக்ட் அப்டேட்னாலும் ஒன்லி ஒரு ஓனரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மட்டும்தான் வைக்கிற பழக்கம் இருக்குது. உங்கள் கஸ்டமர் ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. உங்கள் ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணியிருக்க கான்டாக்ட் யாராக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க என்றைக்குனாலும் உங்களை தான் தேடி வரப்போகிறாங்க. ஆனால் உங்கள் கஸ்டமரை ப்ராப்பராக ரீச் பண்ணுறதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். ஏன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை மேக்ஸிமம் ஒரு 100 பேர் பார்க்கலாம், 150 பேர் பார்க்கலாம். உங்களுக்கு இங்கே ஆயிரக்கணக்கில் கஸ்டமர் இருக்காங்களே, அவங்கள நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா தானே உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டால் பிஸ்னஸ் வந்துருமா, இல்லை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டால் பிஸ்னஸ் வந்துருமா? உங்கள் கஸ்டமரை நீங்கள் எஜுகேட் பண்ணணுங்க. நம்ம எப்போ நம்ம ப்ராடக்ட் சார்ந்து கஸ்டமரை எஜுகேட் பண்ணுறோமோ, என்டர்டெயின் பண்ணுறோமோ, கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோமோ, அப்போ தான் அவங்க ரீட்டைன் ஆவாங்க. அப்போ உங்கள் கஸ்டமரை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? உங்கள் ஊருக்குள்ளேயே உங்களுக்கு சரியான விசிபிலிட்டி இல்லையா? தயவு செஞ்சு என்னை ரீச் பண்ணுங்க. ரீச்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கேன்.